எபிசோட் 24 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து வேணிக்கிட்ட சாரி சொல்கிறாங்க. நான் வேணும்னே அந்த சட்டையை கிழிக்கல, தெரியாமல் சட்டை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே வேணியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்னோட மிஸ்டேக்கும் கூட தான், நான் நிறைய குடிச்சிட்டேன், இது யூஷுவல் தான், நீ கவலைப்படாத வெற்றி அப்படின்னு சொல்லி வேணியை வந்து வெற்றி அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ராஜனும் ரியாவும் பேசிக்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, எனக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தணும், அதில் வந்து நான் கிச்சனோட காஸ்ட்டை கண்டிப்பாக கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே ராஜன் சொல்கிறாரு, இது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியான விளையாட்டு இல்லை ரியா அப்படின்னோடனே, பரவாயில்ல விளையாண்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபஸ்ட் டைமாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அது ராஜனும் அப்படி பார்த்து ரசிக்கிறாரு. கண்டிப்பாக மீட்டிங்க்கு வந்து ஷெஃப் ஜானியும் நீ கூப்பிடணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து நம்ம லியோ கேட்ட ஃபுட்டு எடுத்துகிட்டு அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு போகிறப்ப லியோ அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு, ஆனால் அவன் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே வெற்றி சொல்கிறாரு, சார் நம்மக்கிட்ட இன்னொரு மெனு கார்டு இருக்குது, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நெடுமாறன் என்ட்ரி. நமக்கே அப்படி கை காலாக நடுங்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. உடனே வெற்றிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்போ வந்து நெடுமாறன் சொல்கிறாரு, நீ தான் ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டல, இங்கே எதுக்கு நிற்கிற, அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வெற்றி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது பதட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா மெனு கார்டை தரையில் போட்டுடுறாரு. அப்போ லியோ கேட்குறாரு, தம்பி நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியே போனோடனே தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ மெனு கார்டு அங்கேயே போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக வெளியிலேருந்து வந்து எட்டி பார்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா லியோவும் மாறனும் பேசுகிறாங்க. அப்போ லியோ சொல்கிறாங்க மாறன் கிட்ட, ஏய் ரூம்குள்ளே இருடா அப்படின்னு சொன்னோடனே மாறன் சொல்கிறாரு, டேய் உனக்கு வேலை இல்லைடா, நீ ரூம்குள்ளேருந்து தண்ணி அடிச்சிட்ருப்ப, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் போனேன்னா மற்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் யார் ஃபுட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. வெற்றியும் மாறனுக்கு தெரியாமல் அந்த இடத்துலேருந்து மெனு கார்டை நைஸாக எடுத்துட்டாரு. அப்படி வெற்றி எஸ்கேப் ஆகிடுறாரு. அப்புறம் தான் நமக்கே கொஞ்சம் நிம்மதியாச்சு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் ஐஷுவும் வேணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் பிரியா வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டியில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், ஐஷு உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஐஷுவும் நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ பிரியா சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் கூடலாம் நல்லா பழகணும்னு ஆசை, பட் விக்கியை பார்த்தா பயமாக இருக்கும், அதனால தான் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வேணி சொல்கிறாங்க, விக்கி வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக தான் ரூம் சர்வீஸ்க்கு போயிருக்கேன், நீ அவன் ஷெஃப் ஆகிடுவான் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே பிரியா சொல்கிறாங்க, ஐயோ அவர் திரும்ப ஷெஃப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவில்லைங்க, அவரை பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஐஷுவை ஒரு மாதிரி ஒரு மோசமான கண்ணோட பார்க்குறாங்க. ஸோ பிரியா கேரக்டரை இனிமேல் வில்லனாக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த வெப்சீரிஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தேவைப்படும் போது ஏதாவது ஒரு கேரக்டர் வில்லனாக்கிடுவாங்க. பிரியா வந்து ஒரு மாதிரி ஐஷுவை பார்த்து முழிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து ஷெஃப் ஜானை கால் பண்ணிவிட்டு, நம்ம எல்லாருக்குமே இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும், ஷெஃப் நெடுமாறனும் வரணும், இது வந்து கிச்சன் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஷெஃப் ஜான் வந்துட்டு நெடுமாறன் கிட்டே போய் சொல்ல போகிறாரு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து நெடுமாறன் பேசுகிறது செம்ம காமெடியாக இருந்துச்சு. மீட்டிங்கே அட்டன் பண்ணிட்டு இருந்தால் இங்கே கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக திட்டுறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் வரேன், இனிமேல் அவங்க வந்து நெடுமாறனை மீட்டிங் கூப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அந்த அளவுக்கு அவங்க ஹாப்பினஸை நான் ஸ்க்ரூ பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா விக்கியும் பாண்டியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து விக்கி சொல்கிறாரு, ஹே பாண்டி நீ தானடா அன்றைக்கி என்னை பார்த்து சிரிச்ச அப்படின்னு உடனே பாண்டி பயந்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாரு. இங்கே வந்து எங்கே வராருன்னா அவங்க ஒரு தனி கிச்சன், சீக்ரெட் கிச்சன் வச்சுருக்காங்கல்ல, அங்கே ஓடி வராரு. அங்கே வந்து வெற்றி வந்து ஒரு சிக்கன் குக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வெற்றி சொல்கிறாரு, எனக்கு ஒரு கால் வருது, நான் போகணும், 5 மினிட்ஸில் நீ கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் கரெக்டாக குக் ஆகிடுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் பாண்டி வந்து அந்த குக்கிங் தெரியாதனால அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த சிக்கன் எல்லாமே பேர்ன் ஆகிடுது. இப்போ வெற்றி உள்ளே வந்து பார்க்கும்போது சிக்கன் நாசமாக இருக்கும். என்னடா இத்தனை நாள் நம்ம சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம், சாப்பாடை போய் வேஸ்ட் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு சரி சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு நிறைய உப்பு கண்டை போட்டு கொடுத்துருக்காங்க, நான் வந்து இப்போ உப்பு கண்டை போட்டுடுறேன் அப்படின்னு சிக்கன் வச்சு ஏதோ உப்பு கண்டம்னு ஒரு டிஷ் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு இதை கொண்டு போய் நீ கெஸ்ட்டுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டியும் அதை எடுத்துகிட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா விக்கி ஆப்போசிட்டில் அவர் ஒரு டிஷ் எடுத்துகிட்டு ரூம் நம்பர் 211க்கு சர்வ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காரு. லியோக்கு சர்வ் பண்ணுறதுக்காக விக்கி வராரு. பாண்டி வந்து இவங்களோட சீக்ரெட் கிச்சன்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வராரு. அந்த டைமில் உத்தமன் வந்து பாண்டிக்கிட்ட ஒரு ஒர்க் அசைன் பண்ணிடுறாரு. அப்போ பாண்டி வந்து அந்த டிஷ்ஷை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ விக்கி வந்து பாண்டி கொண்டு வந்த டிஷ்ஷை வேணுக்குன்ட்டு எடுத்து ரூம் நம்பர் 211ல் சர்வ் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக ஃபுட் டிஷ்ஷை மாற்றி சர்வ் பண்ணிடுறாரு. சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாண்டி வந்து ஒரு அந்த ஒர்க் முடிச்சுட்டு வந்து பார்த்து ரியலைஸ் பண்ணிடுறாரு, கரெக்டாக ரூம் நம்பர் 211 முன்னாடி அந்த வண்டி நிற்குது. ஸோ 211ல் தான் நம்ம கொண்டு வந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணியிருக்காங்க, இங்கே வேறு ஏதோ ஒரு டிஷ் இருக்குது, ஸோ மாறி போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லியோ அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணும்போது அவருக்கு அந்த ஸ்மெல் எல்லாமே தெரிஞ்ச உடனே சீக்காவோட ஞாபகம் வந்துருச்சு.
ஐயோ சீக்கா எங்கன்னு அப்படியே ரூம் விட்டு அப்படியே சீக்கான்னு சொல்லிகிட்டே வெளியில் ஓடி வராரு. இதை வந்து பாண்டி பார்க்குறாரு. பாண்டி பார்த்துக்கிட்டே பயந்து போய் வெற்றிக்கு கால் பண்ணுறாரு. கெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ வந்து கால் பண்ணுறாங்க, இந்த கெஸ்ட் வந்து நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, நம்மளோட வேலை போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லியோ வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்றாரு. அப்போது ஷெஃப் ஜான் சொல்கிறாரு, இங்கே வந்து உங்களோட என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக நெடுமாறன் அந்த இடத்துக்கு வராரு. உடனே சீக்கா எங்கடா, அது சீக்கா பண்ண டிஷ் தான் அப்படின்னோடனே இங்கே சீக்காலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நெடுமாறன் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. சரி யார் சர்வ் பண்ணதுன்னு பார்த்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றி டென்ஷனாக ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே நிற்கிறாரு. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் செம ஃபயராக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஆசையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.